வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை போட்டு சந்து பொலன்னு பொழந்துட்டு இருந்துச்சுல்ல. ஆக்சுவலி இவர் மகேந்திரன் ஆயிட்டாரு, மிஸ்டர் மகேந்திரன். ஆனால் மூளை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே மாஸ்டர் மகேந்திரனாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்க போல இருக்கு. ஏற்கனவே இவர் வாண்டடாக வண்டியில் ஏறிஇருந்தார், அப்படி எக்கச்சக்கமாக உளறிருந்தார். அதுக்கு தான் சந்து போட்டு பொலன்னு பொழந்துச்சு. யூடியூப்லேயும் வச்சு செஞ்சுருந்தாங்க, இன்ஸ்டாலையும் வச்சு பயங்கரமாக செஞ்சுட்டாங்க போல இருக்குது. இப்போ மன்னிப்பு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படி இப்போ முதல்ல அந்த வீடியோ பார்த்துட்டு கடுப்பானோம்ல, அதை விட அதிகமாக கடுப்பாகுது இந்த வீடியோ பார்க்கும்போது. ஏன்னா இன்னும் இவன் திருந்தலமாமா அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி தான் உளறிட்டு இருக்கா. அப்படி இங்கே நான் கேள்வி மட்டுமே கேட்காதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது மக்களை சொல்ல, போராடுறவங்கள சொல்ல, ஒரு சிலரை சொன்னேன். அந்த ஒரு சிலர் யாருன்னு சொல்ல மாட்டார் கடைசி வரையும். கேள்வி மட்டுமே கேட்குறாங்கல்ல, கரண்ட்டை வச்சு அரசியல் பண்ணுறாங்கல்ல, மக்கள் ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்ணுறாங்கல்ல அப்படின்ட்டு இருக்கா. அப்படி ஃபீலிங்ஸா? அண்ணனை பார்க்குறது ஃபீலிங்ஸு, அதனால தான் அழுவுறோம். பார்க்கலனாலும் ஃபீலிங்ஸு, அதனால தான் அழுவுறோம்னு அழுதாங்கல்ல. ஃபீலிங்ஸ், எமோஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அரசியல் பண்ணது அண்ணன் தான். இவர் யார் அண்ணனை குறை சொல்கிறா? அப்படியா? அவங்கள சொல்கிறாரா? கேள்வி மட்டுமே கேட்குறாங்கல்ல, அவங்கள சொல்கிறேன் அப்படின்னா அப்போ கேள்வி மட்டும் கேட்குற ரிப்போர்ட்டர்ஸா? அவங்கள சொல்கிறியாப்பா? எனக்கு கேள்வி தான் அவங்க கேட்பாங்க. பின்ன கேள்வி அவங்களே கேட்டு அந்த பக்கம் நின்று அப்புறம் அப்படியே குடுகுடுன்னு ஓடி சுற்றி நின்றுங்க, மறுபடியும் பதிலும் அவங்களே சொல்லுவாங்களா? பதில் சொல்ல வேண்டியவங்க தான் பதில் சொல்லணும். அண்ணன் 6 மாதம் டைம் கேட்டார், எனக்கு அவரை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நானும் 6 மாதம், அப்படி 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே அவர் சரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேறு. ஆனால் நான் கூட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது தற்கூரின்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும், தற்கூரி தான் இதுன்னு. ஆனால் இப்போது அது தப்புன்னு தோணுது. இவர் தற்கூறிலாம் கிடையாது, அதுக்கும் மேலே ஆச்சரியக்குறி அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா இந்த ஆச்சரியக்குறி அப்போ என்ன சொல்லுச்சு, இது சோலார் பவர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களே, அது யாருக்கும் தெரியாதா? சிரிப்பு, நக்கல், திமிரு. ஏன் வீட்டிலேருந்து வேணால் கரண்ட் எடுத்துங்க அப்படின்லாம் அப்போ நக்கல். ஏன்னா இவர் பவர் பிளான்ட் வச்சுருக்காரு, இவர் வீட்டில் கரண்ட் எடுக்கிறது. இந்த கஜினி படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, அந்த அசின் இந்த டவர் வைக்கிறதுக்காக பேசும்போது பயங்கர பில்டப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் கண்டுபிடிச்சிட்டு, ஏமா மொட்டை மாடி கல்பனா அந்த வீடே இல்லையேமேன்னுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இவரே வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இவர் ஏன் வீட்டிலேருந்து வேணால் எடுத்துங்க, சரி உங்கள் வீட்டிலேருந்து அது எடுத்துங்கன்னா என்ன, ஆல்ரெடி சூட் கேஸில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்களா எடுத்துகிட்டு போகிறதுக்கு? எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ சொல்கிறாரு விளக்க வீடியோவில் எப்படி எடுக்க முடியும், என் வீட்டிலேருந்தெல்லாம் எடுக்க முடியாது, எடுத்தாலும் எடுத்துங்கன்னு நான் சொன்னேன் அப்படியெல்லாம் சொல்ல. அது என்னது இப்பவும் புரியல. எடுக்க முடியாதான், எடுத்தாலும் எடுத்துங்க, நான் வேணா மக்களோட சேர்ந்து கஷ்டப்படுறேன், மக்களோட மக்களாக இருந்து கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் அப்படிங்கிறேன். அப்படி இவர் பாகுபலி அரண்மனையில் இருந்தார், அப்படியே ஜம்ப் பண்ணி தாண்டி மக்களோட மக்களாக நின்று கல் உடைச்சி களை பறித்து இப்போ கஷ்டப்பட்டுருக்கேன், அப்படி கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இது என்ன ஆச்சரியக்குறி இல்லை? இது என்ன ஆச்சரியக்குறின்னே தெரிலங்க. இதில் எடுக்க முடியாது, என் வீட்டிலேருந்து எப்படி எடுக்க முடியும்? எடுக்க முடியாது. ஆனால் எடுத்தாலும் எடுத்துங்கன்னு நான் சொன்னேன், மக்களோட மக்களாக கஷ்டப்படுறேன். இன்னும் அந்த எலைட் மென்டாலிட்டியில் அப்படி இருக்குது. அதான் இல்லை, இதில் இந்த பவா லட்சுமணன் நினைக்கிறேன், அந்த மேனேஜர் தான் சாய் வி சித்ராவில் இவருடைய அந்த சின்ன வயசில் பண்ண அலம்பெல்லாம் போட்டு உடைச்சிது. விக்ரமன் சார் அவருடைய படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேறு மாதிரி குடும்ப பாங்கான அந்த மாதிரியான படங்களை எடுக்கிறவர் அவர். ரொம்ப சாஃப்டான படங்களை எடுக்கிறவர் அவர். அவரையே போய் காண்டாக்கியிருக்குன்னா இது எவ்வளோ பெரிய ஆச்சரியக்குறியாக இருந்திருக்கணும். ஆக்சுவலாக குழந்தைகள் அலம்பெல்லாம் பண்ணுவாங்க, அலப்பறை பண்ணுவாங்க, அது ரொம்ப கஷ்டம்தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில். இன்னொரு படத்தில் பார்த்திங்கன்னா இவர் பயங்கரமாக ஓடி ஆடி அங்கே தெரிக்க விட்டதாகவும், அங்கே போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்போ இருந்த ஜனநாதன் சார் இவங்கெல்லாம் போயிட்டு பிடிச்சிட்டு வரதான் பெரிய வேலை அப்படின்லாம் கூட இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு. இது நானும் அனுபவப்பட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டம் பசங்களை மெயின்டைன் பண்ணுறது. ஒரு 2 பேரை வச்சுட்டு ஒரு நாள் பட்ட பாட்டு இருக்கு. அதாவது இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷாட் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்கவும் முடியாது டைரக்டர் எங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே வேறு ஒரு பிளான் இருக்கும். அதுவரை பார்த்திங்கன்னா இவங்க பிரச்சனை பண்ணாமல் இருக்கணும். சரி, பிரச்சனை பண்ணாமல் இருக்கிறான்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சுருப்போம் ஒரு இடத்துல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனு வச்சிங்களேன், குடுன்னு ஓடிடும் அங்கே ஃபீல்டுக்குள்ளே.
நம்ம வந்து கத்தியும் கூட முடியாது, இன்னொருத்தருக்கு சிக்னல் கொடுக்கணும், கத்தவும் முடியாது, நம்ம கத்தினா திட்டு வாங்குவோம். அங்கே வந்து ஷூட்டை வந்து இன்டரப்ட் பண்ண முடியாது. ஸோ பயங்கர கஷ்டம். இப்படி ஓடி ஆடி அலப்பறை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கான டைம், பிளான் பண்ண டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா போய் தூங்கிடுவாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பசங்க, சில பசங்கள்லாம் வந்து இது மாதிரிலாம் கேள்வியெல்லாம் கூட கேட்பாங்க. அதெல்லாம் வந்து நாங்கள் ஜாலியாக தான் பேசுவோம். பாரல பயங்கரமாக இருக்கான், இப்போவே இந்த கேள்வியெல்லாம் கேட்குறான், பயங்கர ஷார்ப்பாக இருக்கான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். நானும் கொலீக்ஸும் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் அவரும் சொல்லியிருக்கக்கூடும், அது அளவாக இருந்திருந்தா. இது ஓவராக இப்போ அலப்பறை பண்ணிகிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி ஓவர் அலப்பறை பண்ணால், அதாவது விக்ரமன் சாரையே காண்டாகிருக்கான்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியக்குறியாக இருக்கணும். இப்போ வந்து அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்லாம் உருட்டு. நீ பேசுகிறத பார்க்கும்போது தான் தெரியுது நீ என்னெல்லாம் பண்ணியிருப்ப அப்படின்னு. இங்கே வந்து என் வீட்டிலேருந்து வேணால் எடுத்துங்க, எனக்கு தெரியும். இங்கே வந்து அப்படியே சூரியன்லேருந்து வெளிச்சத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2 ஒயரு 2 மோட்டர் இருந்தால் போதும், அதை வச்சு ஃபேனை எப்படி ஓட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நான் பண்ணிட்டு போகிறேன் ஜாலியாக. எப்படி நான் பண்ணிட்டு போகிறேன் ஜாலியாக. அந்த நக்கல், அந்த சிரிப்பு, அதோடைய அர்த்தம் என்ன? இது ரொம்ப சிம்பிள்ரா, இது எனக்கே தெரியும்டா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற அந்த நக்கல் தானே, அந்த திமிரு தானே அதெல்லாம். இப்பயும் வந்து ஒத்துக்கலைங்க. இதில் வந்து நான் ஒன்றும் பயங்கரமான ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, நான் கஷ்டப்பட்டு 10வது படித்து அப்புறம் 11 12வது அது முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். 10வது தானே நீ, அதான். ஆனால் 10வது படிச்சவங்க நல்லா பேசுவாங்க, ஈவன் படிக்காதவங்க கூட நல்லா பேசுவாங்க. மக்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுங்க, ப்ராக்டிக்கல் பிரச்சனை என்னன்னு தெரியுங்க. இந்த தற்குறிக்கு அது கூட இல்லை, ஆச்சரியக்குறி, இந்த ஆச்சரியக்குறிக்கு அது கூட தெரிய மாட்டேங்குதே. இங்கே வந்து அண்ணனாவது பரவாயில்ல, காலேஜ் டிஸ்கண்டினியூ, இது ஸ்கூல் டிஸ்கண்டினியூ. இங்கே வந்து அலப்பறை, எனக்கு தெரியும் 2 ஒயரு 2 மோட்டர் இருந்தால் போடும், அது ஒரு ஃபேனை எப்படி ஓட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், நான் பண்ணிட்டு போகிறேன் ஜாலியாக. அந்த நக்கல் திமிரு அப்போ இப்பயும் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்குது. வந்து அது சோலார் சிஸ்டம்னு உளறிடுச்சு. சோலார் சிஸ்டம் கிடையாது, அது சோலார் எனர்ஜி, சோலார் பவர் அப்படின்றதும் பார்த்திங்கன்னா அது வார்த்தை பிழையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் அதில் தான் நிற்கிற அப்படி அந்த ஸ்டாண்டில். அவர் அப்படியே 2015 கொச்சின் ஏர்போர்ட்டில் அவர் பார்த்தாராம், ஃபுல்லாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு வேறு சொல்கிறார். அப்படி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அப்படியே இங்கே வந்து சாதாரண ரோட்டில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல மக்கள், அங்கே கம்பேர் பண்ணுற. அப்படி வந்து 2015 இவர் பார்த்தாராம். அதுக்கப்புறம் நம்ம நாட்டிலேயே அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணாராம். 2011 அம்மா இதை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னு. யார் ஃபாலோ பண்ணணும்? அடுத்த 10 வருஷம் அவங்க ஆட்சி தான். 2021 தான் டிஎம்கே வந்துச்சு. யார் ஃபாலோ பண்ணணும்? ஏன் ஃபாலோ பண்ணலை? அப்படி அவங்க சொல்கிறது உண்மையாக இருந்தால் ஏன் ஃபாலோ பண்ணலை? அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன? இப்போ யார் ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா இன்வெர்ட்டரை விட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுங்க சோலார் பேனல், இந்த பவருக்கெல்லாம். இது பேசிக்கே புரியலைங்க அவனுக்கு. இவ்வளோ என்ன சுச்சுவேஷனில் மக்கள் இருக்கிறாங்க, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, பொருளாதாரம் இருக்கா, அது எப்படி பண்ண முடியும்? இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு அத்தியாவசிய தேவைன்னே புரியல. அவங்களுடைய அடிப்படை உரிமை, இது கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டோட கடமை, அது தெரில. அது தெரியாதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த உதார் விட்டுட்டு இருக்கு. இன்னும் அதை நம்புது, அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும், அதை ஃபாலோ பண்ணியிருக்கணுமா? இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு எப்படி தான் புரிய வைக்கிறது? 10வது படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். படிக்காதவங்க கூட தெரியும் ப்ராக்டிக்கல் பிரச்சனை என்னன்னு. ஆனால் இந்த ஆச்சரியக்குறிக்கு தெரியாது அதெல்லாம். இன்னும் தான் ஒரு பெரிய அறிவு மேதாவி சயின்டிஸ்ட் இல்லை. ஏன்னா 2 ஒயரு 2 மோட்டர் இருந்தால் போதும், நான் வந்து ஃபேனை ஓட வச்சுட்டு போயிடுவேன் ஜாலியாக. இது கூட தெரியல, ஹிஹி அப்படின்னு நக்கல்ல. அந்த நக்கல் தானே அங்கே தெரியுது. இல்லை கேள்வி கேட்காதீங்க. இவர் வந்து ஆக்சுவலி இன்னொரு வீடியோ வருது, இது போன ஆட்சியில் வந்து என்ன பேசியிருக்குன்னா, மூஞ்சி அப்படியே பயங்கரமாக கோவமாக வச்சுக்கிட்டு, நமக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம தாங்க இறங்கி கேட்கணும். இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. கேளுங்க, நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான் இறங்கி கேட்கணும். கேட்காம விட்டிங்கன்னா அப்புறம் வந்து மியூசியத்தில் வச்ச தமிழ்நாடு அப்படின்னு தான் நாளைக்கு ஆகிடும். பேசின வாய் இது, இப்போ வேறு வாய் இது. இது வந்து பேசுறது எல்லாமே தன்னை ஒரு படத்தில் சான்ஸ் இல்லைன்றதுனால படமாகவே நினச்சிட்டு இருக்கு. அது வேற படம், அப்புறம் இப்போ பேசுனது வேற படம், இப்போ வந்து விளக்கம் கொடுக்குறது அது வேற படம் இல்லை, படமாக நினச்சி இங்கே ஊறிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு இடத்துல ஒரு புலம்பியிருக்காரு, அந்த வீடியோ பார்த்தோம். இங்கே டைரக்டர் அண்ணனை, எந்த டைரக்டர்னு தெரில, ஆனால் நல்ல டைரக்டர் தான் உண்மையாகவே. ஏன்னா இது யார் எப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சிருக்கு பாருங்க.
இவர் வந்து அண்ணனை பார்க்கணும், டைரக்டர் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் பண்ணாராம். அவர் வந்து டைரக்டர் சார் வந்து சாப்பிட்டுட்டு காலிலேருந்து வெயிட் பண்ணுறாராம். அவர் வந்து மதியானம் வந்து சாப்பிட்டுட்டு அவர் கொஞ்ச நேரம் தூங்குவார், நீங்கள் போய் சாந்திருவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் போயிட்டு ஈவினிங் வந்தாராம். அப்போ 7-8 வரை வெயிட் பண்ண வச்சாங்க. கடைசி வரை வெயிட் பண்ண வச்சு ஒன்றும் கொடுக்கல சான்ஸ். எதுக்கு நீ அங்கே போன? சான்ஸ் கேட்டு தானே. கேட்காத, சான்ஸ் கேட்காத. ஏன் கேட்குற? சான்ஸ் கேட்டால் மட்டும் கொடுத்துருவாங்களா? இவர் கேட்டார்ல, மைக்கை வச்சு மட்டும் கேள்வி கேட்டால் மட்டும் உடனே லைட் ஆன் ஆகிடுமா வீட்டில்? வராது இல்லை. அப்புறம் ஏன் கேட்குற? உனக்கு சான்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்களா? இப்போ கொடுக்க மாட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் கேட்குற? அப்புறம் ஏன் புலம்பாத, கேட்காத. எப்போ நீ சான்ஸ் கேட்குறது நிப்பாட்டுறியோ அப்போ தான் உனக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இருக்குமா? அதை வந்து புலம்ப தெரியுதில்ல, இன்னொருத்தர் மேலே குறை சொல்ல தெரியுதில்ல. வந்து அது உன்னுடைய பர்சனல் முன்னேற்றத்துக்காக பண்ணுறது. அது நான் இங்கே அடிப்படை அண்ணன் கூட டைலாக்லாம் கூட பேசியிருக்காருல்ல, செல்ஃபோன், ஆடம்பரம், தண்ணீர் அத்தியாவசியம் அப்படின்லாம். இங்கே ஆடம்பரம் எது, தன்னுடைய பர்சனல் முன்னேற்றத்துக்கு பண்ணுறது ஏது, இங்கே அடிப்படை உரிமை எது, இதுக்கான வித்தியாசம் கூட பேசிக் கூட புரியல. ஏன்னா 10வது வரையும் கஷ்டப்பட்டு படித்து PhD வரையும் போன மாதிரி வந்து அவ்வளோ +1 +2 முடிக்காமல் ஓடி வந்துட்டுருக்கு. இந்த ஆச்சரிய குறி பார்த்தீங்கன்னா இங்கே விளக்கம் வேறு, இதில் அரசியல் வேறு பேசுகிற. அப்படி ஒரு அரசியல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை எதோட கம்பேர் பண்ணுறது? பேசிக்கே பிரச்சனையாக இருக்குது. இல்லை, விக்ரமன் சார் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷம் முன்னாடி அது ஒரு மீம் டெம்ப்ளேட்டே வந்திருக்கும். சூரியவம்ச படம். அது சூரியவம்ச படத்தில் ஒரு குழந்தை இருக்குல்ல, பாயாசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர், அந்த குழந்தை வந்து இவ்வளோ நாள் நீங்கள் பையன் நினச்சிருந்தீங்களாடா, அது பையனே கிடையாதுடா, அது பொண்ணுடா அப்படின்லாம் வந்து மீம்லாம் வந்திருக்கும். ஆமாம், அவர் எவ்வளோ கடுப்பாக இருந்தா விக்ரமன் சார், இந்த பையனை விரட்டி விட்டுட்டு அந்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல பையனை நடிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு அலப்பறையை கொடுத்துருக்கு அப்பயேவ. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடுறாங்க டைரக்டர்லாம், உள்ளே இருந்துக்கிட்டே வரமாட்டேங்கிறாரு, என்னை பார்க்க மாட்டுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கதற விட்டுருக்க. அறிவால், இந்த பேச்சு, இந்த திமிரால், தெனாவட்டால், இந்த எல்லைட்டு மென்டாலிட்டி இருக்குல்ல மங்குனி, அதனால திணற விட்டுருக்க. அதனால தான் தெரிச்சு ஓடுறாங்க. இதில் அவங்கள குறை வேற வந்து சொல்கிற. அப்படி கேட்காதீங்க, 6 மாதம் கேட்காதீங்க. இதில் வந்து நான் வருத்தம் கூட தெரிவிச்சிட்றேன். நான் இதில் இன்னொன்று சொல்கிறேன். அப்படி நான் யாருடைய பேச்சு கேட்பனோ அவங்களே கூட என்னை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அவருடைய பேச்சு தான் கரெக்டுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். அவங்க கூட என்னை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? நீங்கள் கேள்வி கேட்டால் மட்டும் கரண்ட்டை வந்துருமா அப்படின்னா நீ யாரை குறை சொல்கிற? நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணி வரதா சொல்கிறியோ அவரை தானே குறை சொல்கிற. சிஎம் சாரை தானே குறை சொல்கிற. கேள்வி கேட்டாலும் கதர்னாலும் அழுதாலும் உங்களுக்கு வந்து பதில் வராது, அவ்வளோ கல்லஞ்சக்காரர்ன்றியாடா அவரை. நான் கூட மொத்தம் கூட அவ்வளோ சொல்லியாடா. கேட்டால் வந்துடும், இறக்கப்படுவார், அவர் இறக்க குணம் கொண்டவர் அப்படின்னு தானே வர்றாங்க மக்கள். நான் நீ கதர்னாலும் அழுதாலும் வராதுன்னு வேற சொல்கிற. நீ அவருக்கு எதிராக பேசிட்டு இதில் வந்து இவர் வந்து யாரை பார்ப்பாங்களோ அவங்க கூட சப்போர்ட்டாக பேசலையும். மகேந்திரனை பற்றி தெரிஞ்சிருந்தா நீ வந்து பண்ணது பயங்கர அட்ராசிட்டியான ஒன்று. அதை இப்போ கூட உணரல. இப்போ கூட உணரல. பெரிய அறிவு மேதாவி மாதிரி தான் திரும்பவும் பேசுகிறது. இங்கே வந்து என் மக்களை எப்படின்னா, மக்களை பார்த்து, அதாவது என் நடிப்பை வேணால் குறை சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன். நீ முதல்ல நடித்தா தானே தொடர்ந்து குறை சொல்கிறதா வேணாவான்னு பார்ப்பாங்க. இதில் வந்து நடிப்பை குறை சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன், ஆனால் மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறேன்னு என்னை வந்து பிராண்ட் பண்ணாதீங்க அப்படிங்க. அப்படி தான் சிரித்தேன், நக்கல் பண்ணேன். இது கூட தெரியலையா அப்படிங்கிற அந்த எகத்தாளம் தெரிஞ்சு, அதில் அந்த திமிரு தெரிஞ்சு. அதில் சோலார் பவர்னு ஒன்று இருக்கு, அது யாருக்கும் தெரியாதா அப்படின்னு நக்கல் சிரிப்பு. 2 வயரு 2 மோட்டர் இருந்தால் நான் ஃபேனை ஓட வச்சுப்பேன் ஜாலியா அப்படின்னா, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, மற்றவங்களுக்கெல்லாம் மண்ணு, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் அறிவு ஜீவி அப்படிங்கிறது தானே அதில் இருந்துச்சு. இப்போவும் அதுதானே இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு வேளை சாப்பிட்றேன்னா அது வந்து இந்த மக்களால் தான். மற்ற 2 வேளை இது வாயை வாடகை விட்டு சாப்பிட்றியா அந்த மாதிரி? ஒரு வேளை சாப்பிட்றேன்னா அது காரணம் மக்கள் தான். எனக்கு மக்கள் அவ்வளோ பிடிக்கும். ஐயோ அதான் பார்த்தேன் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தீங்கல்ல, கரண்ட் இருந்துச்சுல்ல, இப்போ இல்லைன்னா என்ன, கஷ்டப்படுங்க அப்படின்னு சொன்னவன் தானே நீ. கஷ்டப்பண்ணமா மக்கள்? என்ன திமிரு இருந்தால் அதை சொல்லுவேன். இதில் என் வீட்டிலேருந்து வேணா எடுத்துக்கோங்கோ, பவர் பிளான்ட் வச்சுருக்காரு, எடுத்துக்கோங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, இந்த பக்கத்து வீடு இருக்காங்களே, 2 பக்கம் வீடு,
இந்த அந்த தெருவில் இருக்கும் 4-5 வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ஒயர் கனெக்ஷன் கொடுத்து வாங்கி எடுங்க. ஏன்னா பில் வரட்டும் தம்பிக்கு இல்லை, அவர்கிட்ட தான் ஃபுல்லாக கரண்ட் இருக்குல்ல, அங்கே எடுத்துக்கோங்க. தண்ணீரை அடைஞ்சு மற்றவங்க யார் வேணால் எடுத்துக்கோங்க, என் தெருவில் இருக்குங்க அப்படின்னு கூட சொல்ல, என் ஏரியான்னு கூட சொல்ல, எடுத்துக்கோங்க. ஏன்னா மக்கள் எத்தனை இடத்துல வந்து போராடுனுங்கிறாங்க. எடுத்துக்குங்கன்னா இப்போ அவங்கெல்லாம் வந்து எப்படி எடுப்பாங்க? எடுக்க முடியாது. ஆனாலும் எடுத்தாலும் எடுத்துங்கன்னு நான் சொன்னேன். நான் மக்களோட கஷ்டப்பட்டுக்கிறேன்னு சொன்னேன்னா என்ன பேச்சு அது? என்ன லாஜிக் இது? இந்த அறிவை வச்சுக்கிட்டு வந்து நக்கல் பண்ணுற நீ, அட்வைஸ் கூட பண்ணல, நக்கல் திமிரு. இப்போ வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறாரா இவர்? மன்னிப்பு கூட கேட்குறேன். ஏன் மக்கள் தானே, என் மக்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டு போகிறேன். இந்த மக்களை பார்த்துனா நக்கல் பண்ணி சிரித்தேன். கேள்வி கேட்காதீங்க, அவங்க கேள்வி கேட்கலடா, அவங்களுடைய அடிப்படை உரிமைடாது, தேவைடாது, அடிப்படை தேவை, அது கொடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதுக்காக வந்து போராடுறாங்க. ரோட்டுக்கு வராங்கன்னா சும்மா வந்துடுவாங்களா ரோட்டுக்கு? எவ்வளோ கஷ்டம் தாங்க முடியலன்னா வராங்க ரோட்டுக்கு. அதை நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இதெல்லாம் இருக்கே, இது தெரியாதா, இது கூட தெரியாதா, ஈன்னு சிரிச்சிட்டு இப்போ வந்து ஏன் மக்கள் தானே, நான் வந்து மன்னிப்பு கூட கேட்டு போகிறேன். அதில் கூட ஒரு எலைட்டுத்தனம் தெரியுது பாருங்க. இல்லை இது அதான் சொல்லுவாங்கல்ல, இது சரியான பைத்தியம் இல்லை, இது சரியாகாத பைத்தியம்டா அப்படின்னு. அந்த மாதிரி தான் இவர் வந்து அப்படி கிடையாது. இவர் அறிவு ஜீவி இல்லை. இவருக்கு தான் தெரியுமே, 2 ஒயர் இருந்தால் போதும், 2 மோட்டர் இருந்தால் போதும், ஃபேனை ஓட வச்சிருவார் ஜாலியாக. சிரிப்பு நக்கல் வேறு பண்ணிவிட்டு இப்போ திரும்ப அதே ஸ்டாண்டில் தான் நிற்கிற. அப்படி வந்து இதில் வந்து இவருக்கு சப்போர்ட்டாக யாராவது சில பேர் பேசினாங்களா? தம்பி இப்போவும் பார்த்தீங்கன்னா திருந்துவன்னு நினச்சி தான் பேசணும், ஆனால் நீ திருந்தின மாதிரி தெரில, இன்னும் திருந்தலை மாமான்னவங்களே, அதான் திரும்ப சொல்லணும். இன்னும் திருந்தலை, உனக்கு சப்போர்ட்டாக யாராவது பேசியிருந்தாங்கன்னா இன்னும் உன்னை கூலியில் தள்ள பார்க்குறாங்க. இப்பயாவது இனிமேலாவது சுதாரிச்சுக்க. இன்னும் அந்த திமிருத்தனத்தெல்லாம் இங்கே காட்டாத. ஏன்னா சந்து வந்து சாதாரணமானது இல்லை, பெரிய பெரிய தலைகளே வச்சு செஞ்சது சந்து. அங்கே வந்து மாட்டு எக்கச்சக்கமாக அடி வாங்கினது பத்தாதமா திரும்பவும் வந்து வண்டியில் இருக்கு. அப்படி விளக்க வீடியோ பார்க்கும்போது இன்னும் எரிச்சல, இன்னும் எக்கச்சக்கமாக அடிக்க தோணுது. அந்த லெவலில் தான் இருக்குது அந்த வீடியோ. இன்னும் நீ திருந்தலப்பா, திருந்த ட்ரை பண்ணு, ஆச்சரியக்குறி அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.